கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது நாகை வேளாங்கண்ணி பேராலய திருவிழா. லட்சக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை. சென்னை பெசநகர் ஆலயத்தில் மரியே வாழ்க முழக்கத்துடன் கொடியேற்றம். விழாவில் பங்கேற்க சாறை சாறையாக வந்த மக்கள். பணி ஓய்வு பெறும் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு பிரியா விடை. சென்னை எழும்பூரில் நடந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதை. தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையம் புதிதாக உருவாக்கம். தீயணைப்புத் துறைக்கு புதிய திட்டங்கள் மற்றும் புதிய பயிற்சி முறைகளை பரிந்துரைக்கும் ஆணையம். தீயணைப்பு ஆணையத்தின் முதல் தலைவராக சங்கர் ஜிவால் நியமனம். தமிழ்நாடு அரசு ஆணை. தீயணைப்பு ஆணைய தலைவராக சங்கர் ஜிவால் நியமிக்கப்படுவார் என முன்கூட்டியே கூறிய நியூஸ் 18 தமிழ்நாடு கடந்த 24ஆம் தேதியே செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படம் திறக்கப்படும். நாளை ஐரோப்பிய பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மிகப்பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருவப்படம் திறக்கப்பட இருக்கிறது. அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன். 2026 தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்துவார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கருத்து. அது 2006 கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு. யாரோடையும் கூட்டணி கிடையாது. தனிச்சு தேர்தல் களத்தில் கேப்டன் போட்டி போட்டாரு. ஸோ நம்ம அப்போ 230 கான்ஸ்டிடியூன்சிலுமே போட்டி போட்டாங்க. அதனால நிச்சயமா அந்த இம்பாக்ட் இருக்கும். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்டா புகார். தனது வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அவர்தான் தந்தை என்ற அங்கீகாரம் வேண்டும் எனவும் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. உடல் கருகி ஒருவர் உயிரிழப்பு. சென்னையில் ஒரே நாளில் 2வது முறையாக உயர்ந்து புதிய உச்சம் தொட்ட ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 1040 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 76,280 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று நல்லக்கண்ணுவின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக முத்தரசன் சீமான் பேட்டி. நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செப்டம்பர் 4 வரை தமிழ்நாட்டில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மக்கள் அளிக்கும் மனுக்களை காகிதமாக பார்க்காமல் தனி மனிதனுடைய வாழ்க்கையாக பார்க்க வேண்டும். தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அட்வைஸ். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பிரதமர் மோடிக்கு போதி தர்மர் சிலை பரிசாக வழங்கி மகிழ்ந்த கோயில் மடாதிபதி. பீகாரில் காங்கிரஸ் பேரணியில் பிரதமர் பற்றி அவதூறு முழக்கமிட்டதாக குற்றச்சாட்டு. கண்டித்து காங்கிரஸ் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற பாஜகவினர் மோதல்.
உத்தராகண்டின் சமோலியில் மேக வெடிப்புடன் கூடிய மழையால் பெரு வெள்ளம். வீடுகள் புதை மணலில் சிக்கிய நிலையில் தவிக்கும் குடும்பத்தினர். தாய்லாந்து பிரதமர் ஷின்வத்ரா பதவி நீக்கம். தொலைபேசி உரையாடல் சர்ச்சையான நிலையில் நீதிமன்றம் அதிரடி நடவடிக்கை. கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது நாகை வேளாங்கண்ணி பேராலய திருவிழா. லட்சக்கணக்கானோர் பங்கேற்று பிரார்த்தனை. சென்னை பெசநகர் ஆலயத்தில் மரியே வாழ்க முழக்கத்துடன் கொடியேற்றம். விழாவில் பங்கேற்க சாறை சாறையாக வந்த மக்கள். பணி ஓய்வு பெறும் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு பிரியா விடை. சென்னை எழும்பூரில் நடந்த காவல்துறை அணிவகுப்பு மரியாதை. தமிழ்நாடு தீயணைப்பு ஆணையம் புதிதாக உருவாக்கம். தீயணைப்புத் துறைக்கு புதிய திட்டங்கள் மற்றும் புதிய பயிற்சி முறைகளை பரிந்துரைக்கும் ஆணையம். தீயணைப்பு ஆணையத்தின் முதல் தலைவராக சங்கர் ஜிவால் நியமனம். தமிழ்நாடு அரசு ஆணை. தீயணைப்பு ஆணைய தலைவராக சங்கர் ஜிவால் நியமிக்கப்படுவார் என முன்கூட்டியே கூறிய நியூஸ் 18 தமிழ்நாடு. கடந்த 24ஆம் தேதியே செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியீடு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படம் திறக்கப்படும். நாளை ஐரோப்பிய பயணம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. பெரிய அறிஞர்களை தந்திருக்கக்கூடிய புகழ்மிக்க அறிவுசார் நிறுவனமாக போற்றப்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அறிவாசன் தந்தை பெரியாருடைய திருவுருவப்படம் திறக்கப்பட இருக்கிறது. அதை என்னுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கிறேன். 2026 தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்துவார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கருத்து. அது 2006 கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு. யாரோடையும் கூட்டணி கிடையாது. தனிச்சு தேர்தல் களத்தில் கேப்டன் போட்டி போட்டாரு. ஸோ நம்ம அப்போ 230 கான்ஸ்டிடியூன்சிலுமே போட்டி போட்டாங்க. அதனால நிச்சயமா அந்த இம்பாக்ட் இருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றியதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்டா புகார். தனது வயிற்றில் வளரும் குழந்தைக்கு அவர்தான் தந்தை என்ற அங்கீகாரம் வேண்டும் எனவும் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. உடல் கருகி ஒருவர் உயிரிழப்பு. சென்னையில் ஒரே நாளில் 2வது முறையாக உயர்ந்து புதிய உச்சம் தொட்ட ஆபரண தங்கத்தின் விலை. சவரனுக்கு 1040 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 76,280 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு சென்று நல்லக்கண்ணுவின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக முத்தரசன் சீமான் பேட்டி. நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செப்டம்பர் 4 வரை தமிழ்நாட்டில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மக்கள் அளிக்கும் மனுக்களை காகிதமாக பார்க்காமல் தனி மனிதனுடைய வாழ்க்கையாக பார்க்க வேண்டும். தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அட்வைஸ். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் பிரதமர் மோடிக்கு போதி தர்மர் சிலை பரிசாக வழங்கி மகிழ்ந்த கோயில் மடாதிபதி.
புதுடெல்லியில் பிரதமர் பற்றி அவதூறு முழக்கமிட்டதாக குற்றச்சாட்டு. கண்டித்து காங்கிரஸ் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற பாஜகவினர் மோதல். உத்தராகண்டின் சமோலியில் மேக வெடிப்புடன் கூடிய மழையால் பெரு வெள்ளம். வீடுகள் புதை மணலில் சிக்கிய நிலையில் தவிக்கும் குடும்பத்தினர். தாய்லாந்து பிரதமர் ஷின்வத்ரா பதவி நீக்கம். தொலைபேசி உரையாடல் சர்ச்சையான நிலையில் நீதிமன்றம் அதிரடி நடவடிக்கை.